அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு முக்குணங்களே காரணம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா செயல்களுக்கும் எல்லா வகையான எண்ணங்களுக்கும் ஆதாரமாக இருந்து இயக்குவது எது? 3 குணங்கள் என்று சொல்கின்றேன். முதல் குணம் தமஸ், இரண்டாவது குணம் ரஜஸ், மூன்றாவது குணம் சத்வா. இந்த 3 குணங்களில்தான் மனிதன் இயங்குகின்றார்கள். அது மெயினா இந்த 2 குணங்கள் தான். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் குணம் தமஸ். தமஸ்னா என்ன அப்படின்னா சோம்பல்தனம். நேரடியான பதில் இதுதான், சோம்பல்தனம். அதாவது வாழ்க்கையில பெரிய லட்சியம் ஒண்ணு இருக்காது. இருக்கிற வாழ்க்கைய பேசிக்கான வாழ்க்கை வாழ்றதுக்கே பெரிய ஒரு உத்வேகம் இருக்காது. இந்த தமசுங்கிற ஒரு குணத்துல உத்வேகமே இருக்காது, ஒரு போராட்டமும் இருக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தமஸ்ல வாழக்கூடிய மனிதர்கள் கடைசீட்ல தான் கழுத்தை நெரிக்கும் போது தான் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க திருப்பியும். ஆனா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா, அந்த தமசுங்கிற குணத்துல பொறாம அதிகமா இருக்கும். அவங்களா முன்னேறிட்டாங்களே, இவங்களா அதை கட்டிட்டானுங்களே, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு பொறாம அதிகமா இருக்கும். ஆனா இந்த தமசன் என்ற குணத்திலிருந்து மாறாமல் அதுல இருந்து வெளிவந்து நம்மளும் மூவ் ஆகணுங்கிற தன்மையே வராது. மிக கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ண வேண்டியது தமஸ்ல இருக்க குணங்களை மக்களோட தான் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். ஹெவி டேஞ்சர். தமஸ்ல இருக்கிற கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஹெவி டேஞ்சரே அவங்க தான். இந்த தமோ குணத்தின் மூலம், இந்த குணத்துடைய மூலம் சோம்பல்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக்சுவலி நல்லா கவனிச்சுங்க, ஒவ்வொரு மனிதனுமே இந்த குணங்களை மாறி மாறி நகர்றாங்க. அதுவும் இந்த 2 குணத்துல தான் மாறுறாங்க. 3வது குணம் சத்துவத்துல போறதில்லை. ஏன்னு விளக்கமா சொல்றேன். இந்த தமோ குணத்தில், இந்த தமோ குணம் சோம்பல் என்று சொல்கின்றேன். அடுத்த குணம் ரஜஸ், பரபரப்பா இருப்பாங்க. டென்ஷன், பரபரப்பு, போட்டி, பேர் புகழ், அதை சம்பாதிக்கணும் இதை சம்பாதிக்கணும், சீக்கிரமா சம்பாதிச்சு சீக்கிரமா மரணத்துக்கு போகணும். பரபரன்னு இருப்பாங்க. ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. தமோ குணத்தை இன்னேட்னஸ் சொல்லலாம், டல்னஸ். ரஜஸ்ங்கிற குணத்துல டென்ஷனா இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, பதட்டமா இருப்பாங்க, பரபரப்பு தன்மை. மேக்சிமம் மக்கள் இதுலயே மூவ் பண்றாங்க. இதுலயும் இந்த குணத்திலயும் மாறுது. நிறைய ஓடிக்கிட்டே இருக்கிறது. எதை நோக்கி ஓடுறன்னு தெரியாது. நான் யாரையும் குறை சொல்லவில்லை. உள்ளுக்குள் இருக்கும் இந்த குணங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஓடிக்கிட்டே இருக்கும்.
இப்போ ஒரு 1 கோடி சம்பாதிக்குமா, அடுத்து 50 கோடி, அப்புறம் 100 கோடி போயிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையான வளர்ச்சி இது அல்ல. நான் சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, வளர்ச்சி நோக்கி போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த உள் உணர்வில் திருப்தியை உணரக்கூடிய தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த குணம்தான் சத்வா, ஆனந்த விழிப்புணர்வு. இந்த சத்வங்கிற குணத்துல பரபரப்பு, போராட்டம் எதுவுமே இருக்காது. உள் உணர்வுல தெளிவு, நிதானம், திருப்தி, நிம்மதி, ஆனந்தம் இது எல்லாமே இருக்கும். வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய்வார்கள். இந்த குணத்துல வாழ்க்கைக்கு என்ன தேவை, எது தேவையில்லைங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய கான்சியஸ்னஸ் இருக்கும். இது சிறிதளவு தியானம், யோகம், கொஞ்சம் தவம் பண்றவங்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏசாமி தியானம் செய்யாதவங்களுக்கு கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்காது. எந்த மாற்றமும் இல்லை. சிறிதளவு மனதோட இயக்கங்களை புரிந்து கொள்ளுதலும் உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து வெளிவரல அப்படின்னா நிச்சயமா சத்வம் என்கின்ற குணத்திற்குள் செல்ல இயலாது. மனம் என்கின்ற ஓட்டத்தில் அகப்படுபவர்கள், உணர்ச்சி முடிச்சுகளில் சிக்குபவர்கள் இந்த தமோகுணம் என்கின்ற லேசினஸ்லையும் சோம்பல் தனத்திலையும், ரஜஸ் என்கின்ற ரெஸ்டா உள்ளுக்குள்ள இந்த ஒரு பதட்டமா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கும் இது சாத்தியம் இல்லை. இந்த 3வது குணமான சத்வ குணத்தை பத்தி விளக்கமா புரிஞ்சுக்குங்க. இந்த சத்வ குணம் என்பது ஆனந்த விழிப்புணர்வை இருப்பாக உணர்வது. நல்ல கவனிங்க. ஒவ்வொரு குணத்துடைய மூலம் என்ன? தமஸ் என்கின்ற குணத்தின் மூலம் சோம்பல், ரஜஸ் என்கின்ற குணத்தின் மூலம் பதட்டம், பரபரப்பு தன்மை, மூன்றாவது குணமாகிய சத்துவம் என்கின்ற குணத்துக்கு மூலம் ஆனந்த விழிப்புணர்வு. இந்த மூலத்தை வைத்துதான் குணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் பொங்குகின்றது. இந்த சத்துவ குணம் இதுல இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் விஷயம் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நிம்மதி, தெளிவு, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தெளிவு, வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை என்கின்ற தெளிவு, வாழ்க்கை எதை அடையப் போகின்றோம் எதை உணரப் போகின்ற தெளிவு, பரிபூர்ணம் என்கின்ற திருப்தி. இந்த திருப்தி தன்மையிலிருந்து வாழ்க்கை அணுகுவார்கள். அது வேகமா பாடத்தை கத்துக்குவாங்க. இது சரியில்லை, மூவ் ஆகும். துக்கத்திலேயே இருக்க மாட்டாங்க சத்து குணத்துல இருப்பவர்கள். கான்சியஸ் ரைஸா இருக்கும், அதிகமா இருக்கும். பயம் இல்லாம, பதட்டம் இல்லாம, டென்ஷன் இல்லாம, கவலை இல்லாம, துக்கம் இல்லாம, நிம்மதியான நிறைவான ஆனந்த உணர்வு. அதான் சத்வ குணம். இந்த 3 குணங்களில் அதிகமாக மக்கள் வாழ்கின்ற குணங்கள் இந்த முதல் 2 தான், தமஸ், ரஜஸ். இந்த 2 குணங்கள்ல மாறி 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 நடந்துகிட்டே இருக்கு. அதனால வாழ்க்கையில பாருங்க, திருப்தியா இருக்கியா, நிம்மதியா இருக்கியா,
உள்ளுக்குள்ள சொல்ல முடியாம இருக்கு. எங்க அது நடந்தா பரவாயில்ல, வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே, இது நிரந்தரமா நடக்குமா, இந்த தொழில் நிரந்தரமா இருக்குமா, இந்த சந்தேகம், இந்த பயம், இல்ல பேராசை, இதெல்லாம் கிடைச்சிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என்ன பிரச்சனை அந்த ரெண்டு குணத்துல? அது கிடைச்சாலும் கூட அதை அனுபவிக்காம மனம் என்ன பண்ணுது, அடுத்ததுக்கு தாவிடுது. அதான் பிரச்சனை. இந்த தமஸ் குணத்திலையும் ரஜஸ்லையும், இந்த ரெண்டு குணத்திலையும் அடைஞ்ச பிறகு அதை அனுபவிக்காது, அடுத்த விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிருது. இப்படியே தாவி 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 போயிட்டே இருக்கு. இந்த சத்துவ குணத்துல தான் மனம் தெளிவடைகின்றது. ஆனந்த விழிப்புணர்வு, கான்சியஸ்னஸ், சித்தானந்தம். இதுல மனதுடைய இன்டர்ஃபரன்ஸ், மனதுடைய செயல்பாடு இங்கு வேலை செய்வதில்லை. எண்ணங்களை இந்த சத்துவ குணம் பயன்படுத்துது. மீது ரெண்டு குணத்திலையும் மனம் அவங்கள பயன்படுத்துது. எண்ணத்தின் உணர்ச்சி முடிச்சுகளுடைய கொந்தளிப்பு செயலாக மாறிடும். ஆனா இந்த சத்துவ குணத்துல அப்படி நடக்காது. இந்த எண்ணத்தின் உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய கான்சியஸ்னஸ் அதிகமா இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் ஓடவே மாட்டாங்க. தமஸ்ல ஓடவே மாட்டாங்க. பிரச்சனை அதிகமாக தான் விழிப்பாங்க. என்ன பிரச்சனை அதிகமாயிடுச்சா, கொஞ்சம் ஓடி திருப்பி ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. திருப்பி அப்படியே இருக்கும். சீரியஸான ஒரு பிரச்சனை வந்தோம்னா, இனிமேட்டு இப்படி செய்யக்கூடாதுப்பா, இனிமேட்டு ஒர்க் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடும். திருப்பி அப்படியே இருக்கும். இந்த ரஜஸ்ல பாருங்க, ஓடிக்கிட்டே இருப்பான், நிக்கவே மாட்டான். எதுக்காக ஓடுறனே தெரியாது, எதுக்காக சம்பாதிக்கிறனே தெரியாது. ஓடிக்கிட்டே இருக்கும் மனசு, குணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். பரபர பர 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 பரன்னு. இந்த ரெண்டு குணத்திலேயுமே மனிதனால் ஒருபோதும் நிம்மதியோ நிறைவுத்தன்மையோ உணர முடியாது. எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுள் உள்முகமாக இருக்கின்ற ஆனந்த விழிப்புணர்வை, ஆனந்தத்தை உணர்கின்றார்களோ அப்பொழுதுதான் இந்த பரிபூர்ண நிறைவுத்தன்மையை உணர முடியும். என்ன ஆயிடுதுன்னா, ஏன் சாமிஜி அதுல இருந்து வர மாட்டேங்கிறாங்க, ஏன் அதுல இருந்து வர முடியல அப்படின்னா, அந்த குணமே சுகமா மாறிடுச்சு. சோம்பல் தன்மை சுகமா மாறிடுச்சு. பரபரப்பு தன்மையே சுகமா மாறிடுச்சு. அதை விட்டு அவங்களால வெளிவர முடியல. அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இது என்னது ஒரு வகையான ஒரு வளர்ச்சியே இல்லை, ஒரு வகையான ஒரு நிம்மதியே இல்லையேன்னு தோணும். ஆனா உணர்ச்சி முடிச்சுகள் விடாது. வேடாப்பா, அது ஒரு அடிக்ஷனா மாறிடுச்சு, அது ஒரு மனநோயா மாறிடுச்சு. அதான் பிரச்சனை. தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டு குணங்களில் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு ஆனந்த விழிப்புணர்வு நோக்கி நகர வேண்டும். அதற்கு தியானங்கள் செய்ய வேண்டும். தியானம் நேரடியான தீர்வு. உங்களை இந்த இரண்டு குணங்களில் எந்த குணம் இருந்தாலும் சரி, அந்த குணங்களிலிருந்து விடுதலை செய்து சத்துவ குணத்திற்கு எடுத்துச் செல்கின்றது ஆத்ம தியானங்கள். அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். வெறுமனே மன ரீதியா மட்டும் பண்ணா வேலைக்காகாது.
ஆத்ம ரீதியான தியானங்கள் தான் ஆனந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்தும். இந்த ஆத்ம தியானங்களை செய்து ஆனந்த விழிப்புணர்வில் என்கின்ற சத்துவ நிலையில் இருக்கும்போது வாழ்க்கையில எந்த பதட்டமும் இருக்காது, எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. வாழ்க்கைக்கு என்ன தேவை தெரியும், என்ன செய்யணும் தெரியும், எந்த அளவுக்கு லிமிட்டுக்கு போகணும் தெரியும். நிம்மதியான தூக்கம் இருக்கும். அத கண்ணை மூணு நிம்மதியான தூக்கத்துக்கு போகும். இல்லை சாமிஜி, நாங்கள் இந்த சத்துவகுணம் இல்லாமல் கூட தூங்குறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அது டயர்ல தூங்குறது. நான் சொல்றது தூக்கங்கிறது ஆழ்ந்த நிறைவுத்தன்மையில் தூங்குவது, உடல் சோர்வில் தூங்குவது வேறு. வாழ்க்கையில் நிறைவோடு இருக்கின்றேன், திருப்தியில் இருக்கின்றேன், வாழ்ந்தங்கிற திருப்தியோடு தூங்குவது. ஆனந்த தூக்கம், ஆனந்த விழிப்புணர்வு தன்மை. மெமரில எந்த ஒரு விஷயம் இல்லாம, எந்த போராட்டம் இல்ல. நினைச்சு பாருங்க, மனசுல எந்த போராட்டம் இல்லாத நிம்மதியான உணர்வு. அதுதான் தேவை, அதான் எதிர்பார்க்கின்றீர்கள். எல்லா மனிதனுமே இந்த தன்மை என்கிற சத்துவத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அந்த ஆன்மா தான் எதிர்பார்க்குது. அதை நோக்கி நகர துவங்குங்கள். நீங்கள் எதிர்பார்த்த நிரந்தரமான சந்தோஷம் என்கின்ற ஆனந்தம், வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணக்கூடிய கான்சியஸ்னஸ் இரண்டும் உங்களுக்குள் நடக்க துவங்கும். இந்த மூன்று குணங்களும் எந்த குணத்துல அதிகமா இருக்குன்னு கவனிங்க. உங்களை ஜெயிச்சு கவனிங்க. உள்ளுக்குள்ள நம்ம எந்த குணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? தமஸ்லியா ரஜஸ்லியா? அதிகமா எதுல மாறி மாறி ஷிஃப்ட் ஆகிறோம் நம்ம? இனி இந்த குணத்துல இருக்கக்கூடாது, சத்துவ குணத்திற்குள் செல்ல வேண்டும் என்கின்ற முடிவெடுங்கள். இந்த சத் சங்கத்தை கேட்கும் போது டிசைட் பண்ணுங்க. அதையும் டிசைட் பண்ணாம அப்படியே சரி. ஆனா யோசிங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஜஸ்ட் லிசன் பண்ணி யோசிச்சு கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் டெசிஷன் எடுத்துருங்க. டெசிஷன் எடுக்காம தள்ளி போறது கூட தமஸ் தான். போஸ்ட்போனிங், அது மிகப்பெரிய ஒரு மனநோய். யாரெல்லாம் வாழ்க்கையில தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அது எல்லாமே தமச சார்ந்த விஷயம். தமோ குணம் தான் பண்ணுது. ஆனந்த விழிப்புணர்வு the right decision எடுக்க வைக்கும். துக்கத்திற்குள் செல்லாது, பதட்டத்திற்குள் செல்லாது. ஆனந்த திருப்தியோடு ஆனந்த உணர்வோடு வாழ்க்கையை வாழக்கூடிய குணம் சத்துவ குணம். நீங்க எல்லோரும் சத்துவ குணத்தை நோக்கி நகர்ந்து, சத்துவ குணமாகிய ஆனந்த விழிப்புணர்வை நோக்கி நகர்ந்து அதை உணர்ந்து வாழ்க்கை வாழ்வீராக. வாழ்க்கை ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி.